எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போல்லாம் நிறைய இடத்துல மழை பெஞ்சிட்ருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் புயல் இருந்தது, இப்போவும் பெஞ்சிட்ருக்குது. இனியும் ஒரு புயல் வந்து உருவாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மழைக்கு அதிகமாக சொல்லியிருக்கக்கூடிய மாவட்டத்தில் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்து சேஃபாக இருங்க. அதே மாதிரி மழை அதிகமாக பெய்யும் அப்படிங்கும்போது வெளியே போகிறதையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இங்கேயுமே இப்போ மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்குது. இந்த அறுவடை நான் கொஞ்சம் முன்னாடியே பண்ணது தான். மழை வந்து நல்லா ஊறு மழையாக பேஞ்சிட்ருக்குதுங்க. அதாவது அடித்து தும்சம் பண்ணாமல் லைட்டாக பேஞ்சிட்டே இருக்குது. இடையில பார்த்திங்கன்னா அப்பப்போ அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கும்போது நம்ம எங்கேயாவது போயிட்டு வர்றதா இருந்தாலும் போயிட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி தான் மழை மட்டும் பெய்யுது. ரொம்ப வந்து வேகமாக அதிகமாக அந்த மாதிரி எல்லாம் தண்ணி வெளியில் போகிற அளவுக்கெல்லாம் வந்து பெய்யலைங்க. நல்லா மெதுவாக தான் பெஞ்சிட்ருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் எந்த ஊர், அங்கே வந்து மழை எப்படி பெய்யுதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி கத்திரிக்காயுமே ஓரளவுக்கு நிறைய இருந்ததுங்க. இந்த கத்திரிக்காயுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. அதோடு இந்த காய் நல்லா பெருசாலானுமே உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் வந்து அந்தளவுக்கு எதுவும் ஆகாதுங்க. சமைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இது பாருங்களேன், பக்கத்தில் இருந்த கத்திரிக்காய் செடியில் கொஞ்சம் சொத்தை இருந்தது, அதை அந்த சைடு வந்து போட்டுட்டோம். நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் செடிக்கு எந்த ஒரு பராமரிப்பு, அதாவது எந்த ஒரு ஸ்ப்ரேவோ மருந்தோ எதுவுமே கொடுக்காம இந்த அளவுக்கு வந்து அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவும் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா இருக்கிறதுலையே நம்ம ஒரு விவசாயமாக பண்ணுறோம் அப்படின்னா கூட கத்திரி செடி, காலிஃப்ளவர் இதுக்கெல்லாம் தான் பார்த்திங்கன்னா மருந்து அதிகமாக அடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் கொஞ்சமாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ணாமல் அறுவடை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இப்போ மாடியில் அந்த மாதிரி வைக்கும்போது பூச்சி தாக்குதல் ஓரளவுக்கு தாங்க இருக்கும். அதுவும் நம்ம நிலத்துலலாம் வைக்கிறோம். அதுவும் சுற்றி வந்து மற்ற காடுகள்லாம் மருந்தடிக்கிறாங்க. சென்ட்ரலில் மட்டும் நம்ம இப்படியே விட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக இங்கே தாங்க அட்டாக் பண்ணும். அதனால் வந்து எடுக்க முடியாது. ஆனால் எனக்கே பெரிய இது சர்ப்ரைஸாக தாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் வேறு ஒரு வெரைட்டி கத்திரிக்காய் வச்சு ஒரு கத்திரிக்காய் கூட நான் வந்து அறுவடை பண்ணவே இல்லைங்க. ஏன்னா எந்த ஸ்ப்ரேவும் கொடுக்கல. ஆனால் ஒன்று கூட அறுவடை பண்ண முடியல. எல்லாமே சொத்தையாக இருந்ததுங்க. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. நம்ம ஒரு 10 காய் பறிக்கிறோம் அப்படின்னா அதில் 3-4 சொத்தைக்காய் இருக்குதாங்க செய்யும். நம்ம லைட்டாக சொத்தை இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி அதையுமே யூஸ் பண்ணிக்கிறது தான். ரொம்ப தொட முடியாமல் சொத்தை இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும்தாங்க நம்ம அந்த சைடு போடுறோம். ஆனால் இந்தளவுக்கு அறுவடை எடுத்தது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுறாங்க, மருந்தடிச்சு எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா அவங்க அறுவடை பண்ணதுக்கப்புறமா அதை ஃபுல்லாக கீழே கொட்டி அதில் இருக்கிற சொத்தக்காய் எல்லாமே பொறுக்கிட்டு நல்ல காய்களை மட்டும்தாங்க வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி அதுலேயுமே சொத்தைகள் வரதாங்க செய்யும். இது வந்து இயல்பே கத்திரிக்காய்க்கு இப்படி தான் இருந்தாலும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இந்தளவுக்கு அறுவடை பண்ணுறது எனக்கு வந்து ஒரு நிறைவாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஒரு செடியிலிருந்து நம்ம நிறைய காய்கள் அறுவடை பண்ணுறோமா கொத்து கொத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கூட ஒரு 2 செடிகள் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் பறிக்கிறதே நமக்கு வந்து போதுமானதாக இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குங்க. நம்ம செகண்டாக பிடுங்கி நடவு பண்ண நாற்று எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலரில் காய்க்கக்கூடிய கத்திரிக்காய் போல தாங்க இருக்குது. இதுதான் நிறைய செடிகள் இப்போதைக்கு நம்ம நடவு பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இந்த கத்திரிக்காயுமே ஓரளவுக்கு நல்லா நீளமாக தாங்க வருது. ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப லாங்காகவும் வராமல் மீடியமாக நல்லா நீளமாக காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி கத்திரிக்காய் தாங்க. அப்படியே நல்லா கொத்து கொத்தாக காய்க்குது. நம்ம இந்த கத்திரி செடியுமே ஆரம்பத்திலிருந்தே கரெக்டாக ஸ்ப்ரே கொடுத்து நல்லா பராமரித்து அந்த பூக்கள் வைக்கக்கூடிய நேரத்துலையும் ஒரு தேமோர் கரைசலோ இல்லை ஒரு புளிச்ச மோரில் பெருங்காயம் போட்டு அந்த மாதிரி ஸ்ப்ரே இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா பூக்கள் நமக்கெல்லாம் நிறைய காய்கள் கிடைக்குங்க. சொத்தை இல்லாமையும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பராமரிச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு எனக்கு இந்த காய்கள் போதும், நான் வந்து சேல் பண்ண போகிறதும் கிடையாதுங்க. அதனால் இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ஓகேங்க. அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது வெள்ளை கலர் வெண்டைக்காய் செடிங்க. இது வந்து ஒரே செடி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை கிளைகள் வச்சுருக்கு அப்படின்ட்டு. இதில் வந்து இன்னொரு செடி குட்டியாக இருக்குங்க, அது வேற ஒரு இடத்துல இருக்குது. இந்த செடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம காய் அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே எப்படி இருக்குதுன்னு தெரில. ஆனால் எனக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்டைக்காய் செடியெல்லாம் குட்டியாக இருக்கும்போதுலேருந்தே நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம். இப்போ தான் இது ஃபஸ்ட் அறுவடை அப்படிங்கும்போது இன்னும் 2 டைம் நம்ம காய் பறிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த செடி நமக்கு எட்டாத அளவுக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு வெரைட்டியை வச்சு எப்படி காய் அறுவடை பண்ணுறது அப்படிங்கிறது எனக்குமே தெரியலங்க. ஏன்னா நம்மளோட நாட்டு வெண்டைக்காய், சிவப்பு வெண்டையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் குட்டி செடியிலிருந்தே கரெக்டாக பச்சை கலர் வெண்டைக்காய் மாதிரியே அறுவடைக்கு வந்துருங்க. இந்த செடி அப்படி கிடையாது. இப்போ அறுவடை பண்ணி இன்னொரு 2 அறுவடை பண்ணோன்னா அதுக்கப்புறம் நமக்கு எட்டவே செய்யாதுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது.
2 அறுவடை அப்படின்னா வெண்டைக்காயெல்லாம் நம்ம ஒரு 4 நாள்லேயே 2 அறுவடை பண்ணிடுவோங்க. அதை தான் சொல்கிறேன். அதாவது ஒரு 4, 5 நாள் ஒரு வாரத்திலேயே நமக்கு இந்த செடி எட்டாத அளவுக்கு வளர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த செடி நல்லா தூர் கட்டி வருதுங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் இதை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செடிக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு 3 அடியாவது கேப் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வளர்க்கணும் அப்படின்னா ஒரு ஓரமாக நட்டு விட்டுட்டு ஒரு 3, 4 அடி கேப் கொடுத்து அதுக்கு பக்கத்தில் தான் இன்னொரு செடியை நம்ம நடவு பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு தடவை அறுவடை காய் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை பறிக்கிறதுக்கு மேலே ஏறி பறிக்கிற மாதிரி எதையாச்சும் ரெடி பண்ணி அந்த இடத்துலையே பர்மனெண்ட்டாக வச்சுருங்க. அப்போ தான் இதை நம்ம பறிக்க முடியுங்க. மேலே இருந்த காய் கூட பார்த்திங்கன்னா 2 காய் கிளி கடிச்சிருந்தது. சரின்ட்டு அதையுமே கட் பண்ணி போட்டாச்சு. அப்படியே நம்ம இந்த சைடு வரும்போது ஒரு பாவக்காய் தடத்தில் கிடந்ததுங்க. சரின்ட்டு அதையுமே அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பக்கத்தில் பாருங்களேன், இது வந்து நம்மளோட அந்த இலந்த பழந்தாங்க, ஆப்பிள் பியர் அப்படிங்கிறாங்க இல்லையா, அதுதான். இன்றைக்கி இதுலேயுமே கொஞ்சம் பழங்கள் இருந்ததுங்க. சரின்னு சொல்லி அதையுமே அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம வச்சதுக்கப்புறம் காய்கள் வந்து இடையில இருக்கும்போதும் கூட நான் காட்டியிருப்பேங்க. அதாவது நல்லா அந்த பச்சையாகவே இருக்கும்போது பறித்து சாப்பிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், அது அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க. உள்ளே வந்து நம்ம ஒரு கிளாக்காயெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, கடிக்கும்போது ஒரு பால் வரும் இல்லையா, பால் லைட்டாக ஒரு பிசின் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம அந்த எல்லோ கலராக மாறினதுக்கப்புறம் பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னா தாங்க இது வந்து நல்லா இருக்குது. இது பச்சை கலர் வெரைட்டிங்க. இதுலேயே வந்து இன்னொன்று ரெட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட பச்சை கலரு ஆனாலுமே அந்த எல்லோ கலரில் அது மாறினதுக்கப்புறம் சாப்பிட்டா தாங்க நல்லா இருக்குது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளுமே இந்த மழை காலத்தில் தான் இதை வந்து இப்போ தான் இடையில தான் சாப்பிட்டு பார்த்தோம். சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு ஒரு பேரிக்காய் மாதிரியும் இருக்குங்க. சாப்பிடும்போது அதை மாதிரி தான் இருக்கும். லைட்டாக வேணால் ஒரு ஆப்பிள் மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதான். பேரிக்காய் கொஞ்சம் நல்லாவே நெருங்கு, இது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. லைட்டாக ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்ல ஸ்வீட் அப்படியெல்லாம் சொல்ல முடியலைங்க. லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் சப்புன்னு தான் தெரியுது. இது வந்து இன்னும் இந்த மழையெல்லாம் பெய்யறதுனாலயா, மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் ட்ரை கண்டிஷனில் ஒரு டைம் நம்ம நல்லா சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததான் நம்மளோட கொய்யா பழமுமே இன்றைக்கி கொஞ்சம் நிறைய அறுவடை இருக்குங்க. அதையுமே பார்க்கலாம். இந்த வெரைட்டி கொய்யா பழம் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா காய்களுமே நிறைய வைக்குதுங்க, அதோட பழங்களும் நல்லா பெரிய சைஸில் வருது. டேஸ்ட்டு நல்லா இருக்குது. தைவான் பிங்க் கொய்யா தாங்க நம்ம நடவு பண்ணது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பழங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு மழை பெஞ்சு தண்ணி ஈரம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துலலாம் நம்ம எந்த பழங்கள் பறித்து சாப்பிட்டோம்னாலுமே அது வந்து கொஞ்சம் சப்புன்னு தாங்க இருக்கும், சல்லுன்னு தான் இருக்கும். நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட் அந்த மாதிரி வந்து தெரியாது. பெரும்பாலான பழங்கள் வந்து அப்படி தாங்க இருக்கும். அதுக்கு வந்து தண்ணி கம்மியாக விட்டு நான் கரெக்டாக அந்த பழம் வந்தது அப்படின்னா தான் அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. மாம்பழம் எல்லா பழத்துக்குமே அந்த தண்ணி அதிகமாக போயிருந்தது அப்படின்னாலே நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இனிப்பாக இருக்காதுங்க. அதே மாதிரி இந்த பழத்துக்கு கவர் கட்டி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி நின்றுதுங்க. அந்த மாதிரி விடக்கூடாது, நம்ம நூல் வச்சு கட்டியிருக்கணுங்க. டொயினை வச்சு கட்டி விட்டுட்டாங்க. மழை பெஞ்சதால் தண்ணி உள்ளே போயிருச்சு. நீங்கள் அதை கரெக்டாக கட்டிக்கோங்க. ஒரு வேளை தண்ணி இருந்துச்சுன்னா கீழே வந்து அதை ஹோல்ஸ் மாதிரி போட்டு குத்தி விட்டுருங்க. அதில் வந்து தண்ணி உள்ளே நிற்கிற மாதிரி கட்டி விடக்கூடாது. இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண கொய்யாக்காலையே இந்த கொய்யாக்காய் தாங்க கொஞ்சம் சின்னதாக இருந்தது. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா இதை விட பெருசாக தான் இருக்குது. நல்லா பெரிய சைஸில் பழங்கள் வருதுங்க. இன்றைக்கி கொய்யாக்காயும் சூப்பராக அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க. கீழே பாருங்களேன் எப்படி கடிச்சிருக்கிறது, அப்படியே ரெட் கலரில் தெரியுது. அதுக்கப்புறமா நம்மளோட பச்சை வெண்டைக்காய் செடியிலையும் இன்றைக்கி வெண்டைக்காய் இருந்ததுங்க. சரின்ட்டு அதையுமே வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். வெண்டைக்காய் செடியும் அப்படி தாங்க, நம்ம நடவு பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக, அதாவது ஒரு 45 நாள்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வெண்டைக்காய் சூப்பராக அறுவடைக்குமே வந்துடும். அதிலிருந்து நம்ம தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம 2 நாள் 3 நாள் எல்லாம் விட்டீங்க அப்படின்னாலுமே ஃபுல்லாக முத்தி போயிருங்க. வெண்டைக்காய் வந்து நம்ம கரெக்டாக அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் அறுவடை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் கேப் விட்டு அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் அறுவடை பண்ணி அது ரெண்டையும் சேர்த்தும் கூட நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்மளோட தமட்டை செடியில் இன்றைக்கி ஒரு 2-3 காய் தாங்க இருந்தது. சரி அப்படியே அதையும் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அறுவடை பண்ணிக்கிட்டோம். இதுவுமே நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் தேங்காய் எல்லாம் போட்டு பொரியல் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு அந்த மாதிரி சூப்பராக பேக் பண்ணலாங்க. டேஸ்ட்டுமே வந்து தமட்டை வரையுமே பொரியல் பண்ணும்போது நல்லா இருக்குங்க. அடுத்ததான் இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க, வேறு இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து இந்த பந்தலில் வந்து நம்ம சிறகவரை வந்து போட்டிருக்கோங்க. அதுவுமே இன்றைக்கி நிறைய அறுவடைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து கார்டன் டூ வீடியோ போட்டிருக்கேங்க. அதில் இந்த இடத்துல என்னென்ன செடிகள் இருக்குது, இது போக இதுக்கு முன்னாடி நம்ம அறுவடை பண்ணோம் பார்த்திங்களா, அங்கே என்னென்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டு அந்த வீடியோவில் இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு சிறகவரையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே கிடச்சிதுங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெருசாக இருந்ததை மட்டும் அறுவடை பண்ணலாம்
கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அறுவடை பண்ணேன். திரும்ப மீதி இருக்கிறத 2 நாள் கழித்து பறிக்கலாம்னு நினச்சேங்க. சரி மழை வந்தாலும் வரும், சரி ஃபுல்லாக பறிச்சுட்டு நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை வந்து பக்கத்தில் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பெருசாக பறித்தேன். 2வது நிறைய வந்து மீடியமாக இருந்தது எல்லாமே பறித்து எடுத்தாச்சுங்க. சிறகவரையுமே இன்றைக்கி ஓரளவுக்கு நிறைய கிடச்சிதுங்க. இந்த சிறகவரையோட டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது கிடையாது. எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. திரும்பவும் இதை செஞ்சு கொடுத்ததில் அவங்களுக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சூப்பராக விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வெரைட்டி அவரைக்காயும் நம்மளோட நார்மலான மற்ற செடிகள் போலவே விதைகள் எடுத்து நம்ம கரெக்டாக அந்தந்த டைமில் வந்து இதையும் தொடர்ந்து நம்ம காய்கறி பட்டியலில் வந்து சேர்த்துக்கணுங்க. எல்லா காய்கறிகள் கூட இதையும் நம்ம அடிக்கடி வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த செடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வைக்காதவங்க. இந்த செடியுமே ஸ்டார்டிங்கில் விதைகள் நடவு பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் தண்ணி விட்டது புண்ணாக்கு போட்டது அவ்வளோதாங்க. பெருசாக எந்த ஒரு ஸ்ப்ரேவுமே இதுக்குமே நம்ம கொடுக்கல. இருந்தாலும் அந்தந்த பட்டத்தில் ஒரு சிலது நல்லா வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த செடியுமே பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டில் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. பெருசாக எந்த நோய் தாக்குதலும் இல்லைங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த இலைகளெல்லாம் கடிச்சிட்டு இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக மறுபடியும் நல்லா வளர்ந்து வந்து இப்போ சூப்பராக காய்கள் வச்சிட்ருக்கு. எந்த ஒரு ஸ்ப்ரேவும் நான் இது வரைக்கும் இதுக்கு கொடுக்கவே இல்லைங்க. அதுவாக வர்றது தான் நம்ம இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் நமக்கு அந்த பட்டத்தில் நட்டும்போது சூப்பரான அறுவடை நம்ம எதுவுமே பண்ணாமல் கொடுத்துருங்க. இப்போ அவரைக்காய் எடுத்துக்கோங்களேன், அதுவுமே நல்லா பூக்கள் வச்சிட்ருக்குது. கரெக்டாக இந்த புயல்கள் வந்து பெய்யறதால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பூக்கள் எல்லாம் மலையில் கொட்டிடுங்க. அது மட்டும் இல்லை, காற்று கொஞ்சம் மாற்றி அடிக்கும்போது கூட இந்த சிறகவரையிலேயே ஒரு சில பூக்களெல்லாம் கீழே விழுந்திருக்குங்க. முந்தின நாள் அடித்த காற்றுக்கு அப்படியே பூக்கள் கொட்டியிருக்கு. இந்த மாதிரி இயற்கையில் கொஞ்சம் போக தான் செய்யும். ஆனால் இன்னும் நம்மளோட அவரைக்காய் வந்து நம்ம அறுவடை பண்ணலை. அது கூட நட்டின சிறகவரை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு 2-3 டைம் வந்து அறுவடை பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நம்மளோட சூப்பரான அறுவடை பார்த்திங்கன்னா கொய்யாக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஆப்பிள் பியர், சிறகவரை, கத்திரிக்காய், தமட்டவரை ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான அறுவடையாக இருந்தது. இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.